அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினப்பலன். இன்றைய தேதி 30/8/2024 ஆகஸ்ட் மாதம் 30ஆம் தேதி குரோதி வருடம் தமிழ் மாதம் ஆவணி 14ஆம் நாள். இன்று வெள்ளிக்கிழமை. இன்றைய திருக்குறள் அதிகாரம் ஈகை, குறள் 222. நல்லாறு எனினும் கொளல் தீது மேலுலகம் இல் எனினும் ஈதலே நன்று. தெளிவுரை: மற்றவரிடமிருந்து பொருள் பெறுதல் நல்ல வழியென்றாலும் பொருள் பெறக்கூடாது. தேவருலகம் இல்லை என்றாலும் பிறர்க்கு கொடுப்பதே சிறந்ததாகும். இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் இனிய பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் நல்வாழ்த்துக்கள். இன்றைய தினப்பலன் பார்ப்போம். இன்று நீங்கள் செய்யும் தொழில் நிமித்தம் பயணங்கள் செல்வீர்கள் என்று நீண்ட நாட்களாக வரவேண்டிய தொகையை வசூலிப்பீர்கள். வீடு மற்றும் நிலம் வாங்கி விற்பவர்கள், லேண்ட் ப்ரொமோட்டர்ஸ் இவர்கள் கவனமுடன் சொத்தின் டாக்குமெண்ட்டுகளை கையாள வேண்டும். அதில் தவறு வருவதற்கு வாய்ப்புகள் நிறைய உண்டு. இதனை வருகின்ற 6 மாத காலங்களுக்கான அறிவுறுத்தலாக கூட எடுத்துக்கொள்ளலாம். அப்பாவளி உறவுகளோடு நல்ல இணக்கம் ஏற்படும். இன்று தன்னம்பிக்கை அதிகமாகும். கல்வியில் முன்னேற்றங்கள் உருவாகும். புதிய கல்வி முறைகள் புகுத்தப்படும். பணியிடங்களில் விரோதங்களையும் மேலதிகாரிகளுடன் கருத்து வேற்றுமையும் ஏற்படும். கவனம் வேண்டும். மேற்படிப்பு படிக்க வெளிநாடு செல்லும் வாய்ப்பு சிலருக்கு ஏற்படும். அதாவது குறிப்பாக மகள்களுக்கு ஏற்படும். அதற்குண்டான டாக்குமெண்ட் வகைகளை அம்மாதான் சிரத்தை எடுத்து பார்த்து கொள்வார். இன்று அசைய சொத்துக்கள் வந்து சேரும். வீடு கட்ட ஆசை, ஆனாலும் அமைய தடையாகவே இருக்கிறது. பூர்வீக சொத்தில் வீட்டை கட்டலாமா, லோன் ப்ராசஸ், இப்படியாக நிறைய குழப்பங்கள். 2 நாட்கள் தள்ளி போடுங்கள், தெளிவான முடிவு கிடைக்கும். காதல் எண்ணம் அதிகமாகும். என்று நிலம் வாங்கும் பொருட்டு பெரும்பாலானோர் டாக்குமெண்ட் சரிபார்த்து முன்பணமும் கொடுத்து பதிவின் போது மீதி தொகையை கொடுப்பதாக அக்ரிமெண்ட் செய்து பதிவு செய்ய வேண்டிய நாளும் நெருங்கிவிட்டது. ஆனால் பணம் புரட்ட முடியவில்லை. பணத்திற்காக தடுமாறும் சூழல் இந்த காலம். ஆண் குழந்தை பிறப்பு விகிதம் அதிகம் இருக்கும். இன்று எந்த விஷயத்திலாவது தேவையில்லாமல் தலையிடாமல் இருக்க பாருங்கள். அப்புறம் அவசரப்பட்டு எதையாவது செய்து வழக்கு பஞ்சாயத்துகளில் சிக்கிக்கொள்ளும் வாய்ப்பு உண்டு. பூர்வீக சொத்து பற்றிய பேச்சுவார்த்தையில் கூட சற்று நிதானம் தவறினால் சண்டை ஏற்பட்டு வழக்குகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. வழக்குகளில் சிக்கிக்கொண்டு தண்டனை அனுபவித்தல் கூட நடக்கும் வாய்ப்பு உண்டு. சற்று கவனமும் பொறுமையும் வேண்டிய காலகட்டம் இது. குடும்பத்தில் பெண்களுக்கு திருமணம் தள்ளி போவது குறித்த கவலை இருக்கும் அனைவருக்கும். திருமண வயதை எட்டி வரன் பார்த்து கொண்டிருக்கும் பெண்களும் அவர்களின் அம்மாக்களும் தங்களின் எதிர்பார்ப்பை சற்றே குறைத்து கொள்ள வேண்டும். இல்லையெனில் திருமணம் தாமதமாகத்தான் செய்யும். பிறகு இருப்பதை விட்டு பறப்பதை பிடிக்கும் கதையாகிவிடும். பெண்ணிற்கும் வயதாகி பின் கிடைத்த வரனை முடிக்கும் காலம் ஆகிவிடப் போகிறது. இன்று முரளி, விஜய், அபிராமி, வெங்கடாச்சலம், செல்லம்மா, மரகதம்மாள், வித்யா, ராமச்சந்திரன், உமாபதி, வினோத், நவீன், ஷாம், அறிவழகன் இந்த பெயர்கள் கொண்டவர்களின் அம்மா தோல் நோய்கள், நரம்பு தளர்ச்சி, பார்வை கோளாறு, வாத நோய் போன்ற நோய்களை எதிர்கொள்வார். கவனமுடன் பார்த்து கொள்ள வேண்டும். ஆனால் அந்த நோய்க்கான மருத்துவமும் கிடைக்கும் காலம் இது. இன்று திடீரென தோல் அலர்ஜி உண்டாகலாம். ஒருவேளை அப்படி இருந்தால் அவர்கள் பெரும்பாலும் உடம்பை குறைக்க வேண்டிய அதிகாலை எழுந்தவுடன் வெறும் வயிற்றில் நிறைய தண்ணீர் குடிக்கும் பழக்கத்தை கொண்டு இருப்பார்கள். இந்த பழக்கத்தை கைவிடுவது மிகவும் நல்லது. சிறுநீரக பிரச்சனையின் காரணமாக தோல் பிரச்சனை வரும். இன்று பூர்வீக வீடு தொடர்பான பிரச்சனை உண்டாகும். ஆனாலும் அப்பாவளி உறவுகள் உங்களோடு இருந்து சுமூகமான முறையில் பேசி தீர்த்து வைப்பார்கள். இன்று தையல் கடை, குறுகிய சந்து, சலூன், சிறைச்சாலை, சர்ச், ஹார்ட்வேர் கடைகள், சமையல் கூடம், பாபா கோயில், அடிக்கடி விபத்து நடக்கும் இடம், எலக்ட்ரிக் கடை, வங்கி, கல்வி நிலையம், கூட்டுறவு வங்கி, ராமர் கோயில், பூங்கா, கடைவீதி, மண்டபம், கடற்பகுதி இப்படியாக சென்று வருவீர்கள். இன்று விரல்களின் உபாதைகள், இடது காது பிரச்சனை, தோல் நோய்கள், இஎன்டி பிரச்சனை, மறதி, தோள்பட்டை தொடர்பான வேதனை, தொண்டை நரம்பு வலி, சிற்றெலும்புகள் நொறுங்குதல் அல்லது வளைதல், பார்வை குறைபாடு இப்படியாக ஏற்பட வாய்ப்பு உண்டு. இன்று கணபதி, கணேஷ், விநாயகம், கலா, சரவணன், பிரணவ், பரத், விக்ரம்,
ரத்தினம், மூர்த்தி, செல்வி, உமா, சுதா, ரேவதி, ரேகா, ஹரன், மீனாட்சி, வனஜா பெயர்கள் உங்களின் இன்றைய நாளோடு ஏதாவது ஒரு விதத்தில் நிச்சயம் சம்பந்தப்படும். இன்று ஆரஞ்சு, சாம்பல், பிங்க் மற்றும் ப்ளூ நிறங்கள் மட்டுமே அதிகம் உபயோகம் இருக்கும். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். நான் உங்கள் ராஜநாடி ஜோதிடர் சுசீலா பூதத்தான், அம்மையப்பன் ராஜநாடி ஜோதிடம், கோவை. நன்றி, வணக்கம்.